நம்ம மதுரை போயிருந்ததில் கடைசி நாள் வந்து இந்த கீழடி அருங்காட்சியகம் போயிருந்தோங்க. அதோடு நம்ம வந்து மதுரையிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த இடத்துல நம்ம வந்து இந்த கீழடி அருங்காட்சியகம் போனதில் நமக்கு நிஜமாலுமே ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு 5000 வருஷம் முன்னாடியே இந்த வைகை ஆற்று ஓரமாக வந்து வாழ்ந்திருக்காங்க. அதுவும் அவ்வளோ செழிப்பாக வாழ்ந்திருக்காங்கன்றதெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல போய் பார்க்கும்போது தான் நமக்கு நிறைய விஷயம் புரிஞ்சுதுங்க. அதுவும் நம்ம வந்து இது வரைக்கும் டிவியில் பார்த்தோம், இந்த மாதிரி கீழடி அருங்காட்சியகம்ன்றது இல்லை நியூஸில் பார்த்ததுலாம் போக நாமளே அந்த இடத்துல போய் நிற்கும்போது நமக்கு வந்து ஒரு உள்வுணர்வு இருக்குல்ல, அது வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. நமக்கு வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியும் பூரிப்பாக இருக்குன்னு சொல்லணும். இதெல்லாம் நீங்களும் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியும். ஏன்னு வைங்களேன், ஒரு 5000 வருஷம் முன்னாடியே நம்ம மக்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு ரொம்ப செழிப்பாக வந்திருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண அந்த பானை, அவங்க யூஸ் பண்ண அந்த பொருட்கள், அதுக்கப்புறமா வந்து மணி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீப்பு பார்த்திங்கன்னா தந்தத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து என்ன சொல்கிறது, இரும்பெல்லாம் வந்து தொழிற்சாலை மாதிரி வச்சுருக்காங்க. இரும்பெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சதுங்க, 5000 வருஷம் முன்னாடி தமிழுக்கு வந்து இரும்பு கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த அளவுக்கு வாழ்ந்துருக்காங்களா அப்படின்றத நம்ம அந்த பொருட்களோடு நம்ம வந்து கனெக்ட் ஆக முடியுது. நமக்கு அது ஒரு பெருமை தாங்க. ஜாதி, மதம், மொழி எல்லாம் கடந்து 5000 வருஷம் முன்னாடி இதெல்லாம் இருந்துதான் நமக்கு தெரியாது. ஆனால் மக்கள் அங்கே வந்து செழிப்பாக வாழ்ந்துருக்காங்கன்றதை நம்ம அதை அப்படி நம்ம புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்துட்டு நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, ரொட்டீனாக நம்ம வந்து சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், வந்தோம், பிரச்சனை அது இதுன்றதுலாம் கம்ப்ளீட்டாக மாறி இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல போய் நம்ம நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு 5000 வருஷம் முன்னாடி வாழ்ந்த மக்களோட நினச்சி பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம வந்து மதுரைக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன மனநிலை இருந்தோமோ அது டோட்டலாகவே மாறிடுச்சுங்க. அதாவது நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சோகம், பெரிய இழப்புலாம் சொல்லிட்டு இருந்தல, அதெல்லாம் மாறி நம்ம இங்கேருந்து திரும்பி வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக, சந்தோஷமாக, ரொம்ப புத்துணர்ச்சியாக நம்ம வந்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா, கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலியிலேருந்து ஏதாவது ஒரு ட்ரிப்பு எங்கேயாவது ஒரு 2 நாள் அட்லீஸ்ட், ரொம்ப இல்லைனா கூட ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து ஒரு 2-3 டேஸ் ஆச்சு நம்ம போயிட்டு வரணுங்க. அதில் நமக்கு கண்டிப்பாக ஒரு எனர்ஜி கிடைக்குது, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. நம்மளால் வந்துட்டு சந்தோஷத்தை ஃபீல் பண்ண முடியுது. ரொட்டீன் லைஃப்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 3 நாள் விலைக்கு இருக்குது. நமக்கு அடுத்ததாக மறுபடியும் ரொட்டீன் லைஃப் வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம திரும்பி சென்னைக்கு வரும்போது இங்கே வள்ளலார் பீடம் வந்தாங்க. வள்ளலார் பீடம் வந்துட்டு, ஏன்னா டைம் ஆகிடுச்சு, ஒரு 8 மணி ஆகிடுச்சு. சரி, ஆனால் வேறு எங்கேயும் சாப்பிட வேணாம்னு சொல்லி வள்ளலார் பீடத்தில் தர்ம சத்திரத்தில் போய் நம்ம சாப்பிட்டு தான் போகணும் அங்கே அப்படின்னு சொல்லி அங்கே வண்டியை கொஞ்சம் தூரம் தான் நம்ம, ஆனாலும் உள்ளே போயிட்டு நம்ம அந்த இடத்துல போய் சாப்பிட்டு, அங்கேயும் கூட என் ஒய்ஃப் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் கூப்பிட்டு போகிறேன். அவங்க வந்து வள்ளலார் பீடத்துக்கு வந்ததில்லை. அதுக்கப்புறம் வள்ளலார் வாழ்ந்த வீடு அங்கே அந்த வள்ளலார் பீடத்துலேருந்து அது இன்னும் கொஞ்சம் தள்ளி ரொம்ப தூரம், அங்கேயும் கூப்பிட்டு போய் காமிச்சேன். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து அவங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. விஷயத்தில் என் ஒய்ஃப் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக கூப்பிட்டு போனேன் சொல்லி நிறைய இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது உண்மை தான். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க எங்கேயுமே போனதில்லை. வீடு இல்லை காலேஜ் இல்லை வந்து வேலை இப்படியே இருந்தவங்க. மிஞ்சி போனால் சென்னையிலேருந்து பெரியபாளையம் கோயிலுக்கு வந்துட்டு குடும்பத்தோடு போயிருப்பாங்க. இல்லை சென்னையில் இருக்கிற பாரிஸ் பக்கத்தில் எதுனா வந்து கந்தசாமி கோயிலுக்கு போயிருப்போம்னு வச்சிங்களேன். இதை தாண்டி அவங்க சென்னையிலேயே நிறைய இடம் பார்த்ததில்லை, சென்னையை தாண்டி போனதே இல்லை. அப்படி இருக்கிறவங்கள நான் வந்துட்டு வேறு இடத்துக்கு, மதுரைக்கு, இந்த மாதிரி கீழடி அருங்காட்சியகத்துக்கு, அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு, அதுக்கப்புறமா வந்து கோயம்புத்தூருக்கு, இப்படியெல்லாம் கூப்பிட்டு போய் நம்மளை காமிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து பயங்கரமான ஹாப்பிங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்கல்ல, அனுபவிக்கிறாங்கல்ல, அது வந்து 2 பேருக்குமே என்ன சொல்கிறது, அவ்வளோ லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லணும். அதில் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டு வரதும் நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதுன்னே சொல்லணும். ஸோ அதில் இந்த மாதிரி வெறும் காசு செலவு பண்ணி ஸ்டே பண்ணுறது, ரூமில் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தர்ம சத்திரத்துலேயும் நம்ம சாப்பிட்றதும் கூட நம்மளை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பினை நான் பார்த்தேன். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா இடங்களிலையும் நம்மளால் வாழ முடியும். எந்த பொருள் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இல்லை வந்து காசு இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளால் எங்கே ஒரு மினிமம் கிடைக்கிறத கூட நம்ம வச்சு வாழ முடியறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் இங்கெல்லாம் இந்த வள்ளலார் பீடத்தில் வந்து தர்ம சத்திரத்தில் போய் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். இதெல்லாம் ஒரு லைஃப் லெசன் தான் என்ன கேட்டால். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு ரிட்டன் வந்தோம். சென்னை வந்த உடனே அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் இதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்து பாஸ்ட் விஷயம்லாம் நடந்துட்டு அப்படியே நம்ம சும்மா சோர்ந்துட்டு உட்காந்துட்டு இருக்காமல் நம்ம அடுத்ததான் நம்ம வந்து ரெடி ஆகிடணும் அடுத்த கட்டத்துக்கு அப்படின்ற அளவுக்கு நாங்கள் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் பூஸ்டாகவும் நாங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன்னே நான் சொல்லுவேன். அதுக்கு இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நிச்சயமாலுமே வீடியோ வந்து போஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க, நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம 2
பேர் மட்டும் இல்லை, நமக்கு கூட இவ்வளோ பேர் இருக்காங்க நமக்கு அப்படின்றத. ஸோ உங்களோட ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து கொடுன்னு சொல்லிட்டு அன்பாக கேட்டுக்கிறேன். நம்ம சேனலோட இணைந்துருங்க. அடுத்தடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோன்றது வரைக்கும் நான் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.